வணக்கம். நத்தம் ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கசாமி குமார். நத்தம் ஊராட்சியில் கடந்த 3 ஆண்டுக்கு முன்னாடி தலைவராக பொறுப்பேற்றேன். தலைவராக பொறுப்பேற்ற உடனே எங்கள் ஊரில் 3 ஏரி இருக்குது, பெரிய ஏரி. அந்த 3 ஏரிக்கும் நீர்வரத்து இல்லாமல் இருந்தது. அதனால் கிட்டத்தட்ட 2 to 2.5 கிலோமீட்டர் கால்வாய் புதுதாக அமைச்சு அந்த 3 ஏரிக்கும் தண்ணீர் வரத்து அதிகம் பண்ணி தண்ணீர் நிரப்பி அதன் மூலமாக நிலத்தடி நீர் அதிகமாக உருவாச்சு. இப்போ எங்கள் ஊரில் தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து ஏரியும் நிரம்பினதுக்கு பின்னது விவசாயம் செழிக்க ஆரம்பிச்சது. அந்த விவசாயம் இருக்கிற ரொம்ப சிரமத்தில் இருக்கிற மக்களுக்கு 100 பேர் செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயில் ஸ்டேட் பேங்க் மூலயமா நிதி பெற்று கொடுத்து கறவை மாடு வாங்கி கொடுத்து அவங்களோட வாழ்வு மேம்பட உதவியாக இருந்திருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஊராட்சியில் இருக்கிற 7 குக்கிராமமும் அனைத்து கிராமத்திலும் குடிநீர் பற்றாக்குறையும் இருக்கக்கூடாது அப்படின்ற முனைப்புடன் செயல்பட்டு அனைத்து கிராமத்திலையும் இப்போ குடிநீர் பற்றாக்குறை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறோம். அதே போல் அனைத்து கிராமத்திலையும் கிட்டத்தட்ட 80லேருந்து 90% சாலைகள் புதிதாக அமைக்கப்பட்டு பேவர் பிளாக் சாலை அல்லது சிமெண்ட் சாலை இந்த மாதிரி அமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளது. நத்தம் ஊராட்சிக்கு தூய்மையான குடிநீர் வழங்கணும் அப்படின்ற நோக்கத்தில் காவேரி ஹாஸ்பிட்டல் உதவியோட கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் ஒரு திட்டத்தில் தூய்மையான குடிநீர் வழங்கும் இயந்திரம் ஆர்ஓ சிஸ்டம் நம்ம ஊராட்சியில் பொருத்தியிருக்கோம். அதன் மூலம் மக்கள் தூய்மையான குடிநீரை பயன்படுத்திட்டு இருக்காங்க. நத்தம் ஊராட்சிக்கு ஊராட்சி மன்ற அலுவலக கட்டணம் இல்லாமல் இருந்தது. கிட்டத்தட்ட 43 லட்சம் ரூபாயில் புதிதாக ஒரு ஊராட்சி மன்ற அலுவலகத்தை அமைச்சிருக்கிறோம். அதே போல் வேளாண்மை துறையின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 33 லட்சம் ரூபாயில் ஒரு அக்ரி பில்டிங்கும் ஒரு களமும் அமைச்சிருக்கோம். நத்தம் காலனி பகுதியில் ரேஷன் கடை இல்லாமல் மக்கள் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து ரேஷன் பொருள் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால் அந்த நத்தம் காலனி கிராமத்திற்கு புதிதாக ரேஷன் கடை அமைச்சு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்களோட ஆதரவோடு புதிதாக ரேஷன் கடை அமைச்சு கொடுத்துருக்குறோம். அதே போல் ஆதிதிராவிடர் நலப்பள்ளி புதுசாக கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாயில் அமைக்க ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கோயில் நிலம், ஈஸ்வரன் கோயிலுக்கு சொந்தமான நிலம் நத்தத்தில் நிறைய இருக்குது. அந்த நிலத்தில் ஒரு 10 ஏக்கர் நிலம் எடுத்து அந்த 10 ஏக்கர் நிலத்துலையும் மாஞ்செடி 750 மாஞ்செடி வச்சு கம்பி வேலி போட்டு அதை சுற்றி பைப் லைன் அமைச்சு அந்த மாஞ்செடி சிறப்பாக வளர்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதை நம்ம ஊரை சேர்ந்தவங்களை விவசாயம் பண்ணி பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதே போல் மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1700 பேர் விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்க. அனைவருக்கும் அட்டை கொடுத்து அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதில் 1500 பேருக்கு மேற்பட்டவர் 100 நாளை முழுமையாக முடிச்சிருக்காங்க மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தில். கடந்த 10 ஆண்டுகளாக மணல் கொள்ளை அதிகமாக இருந்தது நம்ம பகுதியில். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருடமாக மணல் கொள்ளை இல்லாமல் இருக்குது எங்கள் ஊராட்சியில். அதே போல் சுந்தரமல்லியிலிருந்து நத்தம் காலனிக்கு வர சாலை ரொம்ப தரங்கெட்ட சாலையாக இருந்தது. இப்போ நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் அவரோட அனுமதியோட அவரோட நிதியிலிருந்து ஒரு சிறப்பான சாலையை அங்கே அமைச்சு கொடுத்துருக்கோம். தனியார் மற்றும் அரசு மருத்துவமனை மூலமாக பல முறை மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு நம்ம ஊராட்சி மற்றும் அருகில் உள்ள ஊராட்சி மக்களுக்கு பயன்பெறும் வகையில் அந்த மருத்துவ முகாமை அமைச்சு கொடுத்துருக்குறோம். அதுவும் இல்லாமல் எங்கள் ஊராட்சியை சேர்ந்த ஏழ்மையான மாணவர்கள் சிறப்பாக படிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு மேற்படிப்பிற்கான உதவித்தொகை நண்பர்கள் மூலமாகவும் தொண்டு நிறுவனம் மூலமாக பெற்றுக் கொடுத்து அவர்கள் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கோம். நம்ம எங்கள் ஊராட்சியில் சொக்கனாம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு 40 வருஷமாக குடிநீர் இல்லாமல் இருந்தது. உப்பு தண்ணி குடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து பைப் லைன் அமைச்சு கொடுத்து அந்த இடத்துல ஆழ்துளைகள் அமைச்சு அங்கேருந்து தூய்மையான குடிநீர் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி பல நலத்திட்டங்களை நம்ம ஊராட்சியில் கடந்த 3 வருஷத்தில் செயல்படுத்தியிருக்கோம். இந்த நலத்திட்டங்கள் அனைத்தும் கட்சி பாகுபாடு இன்றி நேர்மையான முறையில் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் எங்கள் ஊராட்சி யாருக்கிட்டையும் இதுவரையும் நாங்கள் எங்கள் ஊராட்சியில் லஞ்சமாக எதுவுமே ஒரு பைசா கூட யாரும் நாங்கள் வாங்குறதில்ல. அந்த மாதிரி ஒரு சுத்தமான ஊராட்சியாக நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதே போல் பயன்படுத்தக்கூடாதுன்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். மஞ்சள் பை யூஸ் பண்ணணும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதே போல் புகையிலை மது பழக்கங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். அதே போல் கலாச்சாரம் எங்காவது பயன்படுத்தினா அதுக்குண்டான விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதுக்கு ஹெல்ப்லைனில் கூப்பிட்டு சொல்லணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆங்காங்கே பதாகைகள் அமைக்கப்பட்டிருக்குது எங்கள் ஊராட்சியில். வேறு எதை சொல்ல நினச்சி மறந்துட்டேன். நத்தம் ஊராட்சி திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு முதன்மையான ஊராட்சியாக ஒரு விழிப்புணர்வு உள்ள ஊராட்சியாக மாற்றணும்னு முனைப்போடு செயல்பட்டு கடந்த 3 வருஷமாக செயல்பட்டு வந்திருக்கோம். இந்த 5 வருஷம் பூர்த்தி பெறதுக்குள்ள அந்த சிறந்த ஊராட்சி அப்படின்றது கண்டிப்பாக நத்தம் ஊராட்சி செயல்படும். இதற்காக அரசு அலுவலர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோருடன் இணைந்து மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் அனைத்தும் பெற்றுத்தந்து தூய்மையான முறையில் பயணம் செய்து கொண்டுள்ளோம்.
நன்றி.